உங்க வீட்டுல விருப்பம் இல்லைன்னு அப்புறம் சிதம்பரம் சொன்னாப்புல. சரி, நாம முயற்சி தானே பண்ண முடியும். முடிச்சு வைக்கிறது கடவுள் கையில தானே இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா. இப்ப பாத்திருக்க இடம் ரொம்ப வசதியான இடம். எங்களுக்கு காரு வீடு நிலம் இருக்குன்னா அவங்களுக்கு சொந்தமா 4 பஸ் ரூட்டே இருக்கு. சரிம்மா, கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. மாணிக்கத்துக்கிட்டே சொல்லிருங்க. சரிங்க, சொல்லிடுறேன். சரி, நான் போயிட்டு வரேம்மா. வாங்க. வரட்டாமா? என்னம்மா இந்த ஆள் என்னமோ சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இந்த விஷயமே எனக்கு தெரியாது. எனக்கு இந்த விஷயம் தெளிவா புரியுதுமா. உனக்கு எப்படி புரியாம போச்சு? என்னடி சொல்ற? சரோ அண்ணியோட அப்பா கிட்ட இவரு செல்வண்ணனை அவங்க வீட்டு மாப்பிள்ளையா கேட்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிருக்காரு. ஆனா சிதம்பரம் மாமா இது நம்ம வீட்டுக்கு தெரியாம மறைச்சிட்டாரு. வந்தவர் குடும்பம் ரொம்ப வசதியானதுமா. வழியே நம்ம கிட்ட சம்மந்தம் பேச வந்திருக்காரு. ஆனா சிதம்பரம் மாமாக்கு கெடுதல் புத்தி. அவருக்கு அந்த லீலாவை நம்ம செல்வண்ணன் தலையில கட்டி வைக்கணும்னு ஒரு எண்ணம். நானும் கவனிச்சிருக்கேன். அந்த லீலா செல்வண்ணன் கிட்ட ஒரு விதமா தான் பேசுவா. அவதான் அப்படி பேசுறான்னா இந்த செல்வண்ணன் இருக்கே நம்ம கிட்ட தான் கடு கடு கடுன்னு இருக்கும். ஆனா அவகிட்ட பாக்கணுமே பல்லெல்லாம் தெரியும், நீடு வழியும். ஆமாண்டி, இப்படி எல்லாம் அவங்க பண்றாங்க. நீ ஏமா சும்மா இருக்க? எவ்வளவு நல்ல சம்பந்தம் அவங்க திட்டம் போட்டு கெடுத்திருக்காங்க. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுமா. மாணிக்கண்ணனுக்கு போன் போட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்கணுமா? மாணிக்கம்மா வேண்டாமா? என்னம்மா நீ இது மாணிக்கண்ணன் கிட்ட சொல்லி என்ன ஏது 4 வார்த்தை கேட்க வேண்டாமா? மாணிக்கத்துக்கு என்னமோ அவங்க மாமனார் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு. அப்படின்னா இது சும்மா விட்டுற போறியா? அது எப்படி? மாணிக்கம் அந்த ஆள் மேல பிரியமா இருக்கான். இந்த விஷயத்த அவன் பெருசு பண்ண மாட்டான். நம்ம கிட்ட ஏதாவது சமாதானம் சொல்லி சமாளிச்சிருவான். இத நானே கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆள் இங்க வராருல, இருக்குடே இன்னைக்கு அந்த கிழவனுக்கு கச்சேரி. வெரி குட். சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். பவானி, என்னம்மா நீ இப்படி அழுதுட்டு இருந்தனா நான் எப்படி ஊருக்கு போறது? அழாத லீலா. அப்ப நான் ஊருக்கு கிளம்புறேம்மா. தனு, ஒரு நிமிஷம் வாயேன்.